ஹாய்டா செல்லக்குட்டீஸ், வெல்கம் டு மூச்சு பண்ணி ஃபேன்ஃபிக்ஸ். நான் உங்கள் லில்லி. நான் வந்து இப்போ என்ன பார்க்க போகிறேன்னா, கோல்டு சியோ ஹார்ட் மாடலோட நெக்ஸ்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். அப்புறம் நெக்ஸ்ட் அடுத்த பார்ட்டு தான் ஃபைனல் பார்ட்டு. ஓகேவா? என் ஸ்டோரி எப்படி இருக்குன்னு கேட்டுட்டு எனக்கு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. பிடிச்சா ஒரு லைக் அண்ட் கமெண்ட். ஓகேவா? உங்களுக்கு பிடிக்குன்னு தான் நினைக்கிறேன். சரி, நான் விளான்னு பேசல, வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஓகே, இதில் வரதெல்லாம் அனைத்தும் கற்பனையே. ஓகேவா? சரி, வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு மேன்ஷன் தான் காட்டுறாங்க. அங்கே ஒரு பர்சன் தான் அந்த டோருக்கு முன்னாடி நின்றுட்டு காலிங் பெல்லை நாக் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ உள்ளே இருந்துட்டு ஒரு பர்சன் தான் டோர் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. எஸ், உங்களுக்கு என்ன வேணும்? லாயர் இருக்காங்களா? இருக்காங்க. நீங்கள்? நான் மிஸ்டர் ஜியோன் ஜங்குக். ஓ, ஓகே. என்ன வேணும்? நான் லாயரை பார்க்கணும். சரி, உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக் தாண்டா உள்ளே போகிறாங்க. இப்போ ஜங்குக் தான், நீங்கள்? நான் லாயரோட ஹஸ்பண்ட். ஓ, ஓகே. உங்கள் நேம்? ஆரம். ஓ, ஓகே, நைஸ் மீட் யூ அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஹேண்ட் ஷேக் பண்ணிக்கிறாங்க. இப்போ அந்த சோபாவில் தான் உட்காந்து அவங்க 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ ஜங்குக்கு தான், மிஸ்டர் ஜின்னு இல்லைங்களா, அவன் குக் பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம்லையே, அங்கே ஒரு பறந்து வந்துட்டு ஒரு டம்ளர் தான் பறந்து வந்து அவங்க பேசிகிட்டு இருக்க இடத்துல விழுகுது. இந்த சைடு ஆரம் தான், ஒன்றும் இல்லை, சும்மா அவன் என்னை கூப்பிட்றான், நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் என்ன பண்ணுறான்னா ஆரம்பிச்சு போகிறான். இந்த சைடு ஜங்குக்கு தான் அப்படியே பார்த்துட்டு அப்படின்ட்டு ஒரு மாதிரி பண்ணிகிட்ருக்கான். இந்த சைடு ஆரம் தான் உள்ளே போனதுமே அங்கே இருந்துட்டு இப்போ ஜின் தான் வராங்க. ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு, ஹாய் ஜின் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு தான் சொல்கிறான். ஓகே, உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கு டிவோர்ஸ் வேணும் லாயர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு வந்து ஜங்குக் கேட்குறான். இப்போ ஜின்னு தான், ஓ, அப்போ மற்றவங்கள என்ன ஆணின் வாங்க வராங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜின் சொல்கிறாங்க. விளையாடாதீங்க லாயர் அப்படின்னு சொல்லக்குள்ள, நான் உங்ககிட்ட விளையாடலை, சீரியஸாக தான் சொல்கிறேன். மற்றவங்களும் என்னத்துக்கு வெங்காயம் வாங்க வராங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து ஜின் கேட்குறாங்க. இந்த சைடு ஜங்குக்கு தான், லாயர் ப்ளீஸ் எனக்கு கடுப்பு ஏற்றாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜங்குக்கு சொல்கிறான். இப்போ இந்த சைடு, நீங்கள் தான் என்ன கடுப்பேற்றுறீங்க புரியுதா? ஆல்ரெடி நான் செம்ம கானில் இருக்கேன், என்ன ப்ராப்ளம் ஒன்று சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு வந்து ஜின் சொல்கிறாங்க. இந்த சைடு ஜங்குக்கு தான், நான் சொல்லணும்னு நினச்சா ஒரு நாள் பத்தாது லாயர், ஒரு நாள் பத்தாது, மாதக்கணக்கில் சொல்லிக்கிட்டே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து ஜங்குக்கு சொல்கிறான். இந்த சைடு ஜின்னு தான், இங்கே பார், ஆல்ரெடி நான் செம்ம கானில் இருக்கேன் புரியுதா, என்னை கடுப்பேற்றாமல் என்கிட்ட பேசு ஓகேவா அப்படின்னு சொல்லக்கொள்ள இந்த சைடு நம்ம ஜங்குக்கு தான், நானே கானில் தான் வந்திருக்கேன், நீங்கள் எனக்கு மேலே கடுப்பாக இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜங்குக்கு என்ன பண்ணுறான்னா அவனோட ஸ்டோரியை சொல்ல ஸ்டார்ட் பண்ணுறான். சரி சொல்லு, உன்னோட ப்ராப்ளம் என்ன? 1 2 சொல்லிகிட்டே போகலாம் ஜின் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து ஜங்குக்கு சொல்கிறாங்க. சரி, நான் கிளம்புறேன், எனக்கு ஒர்க் இருக்குது. ஜின் எங்கே போகிறீங்க? பின்ன சொன்னால் சொல்லணும், சும்மா நீ பாட்டில் பேசிகிட்டு இருந்தா அது என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து நம்ம ஜின்னு தான் கோவப்படுறாரு. இந்த சைடு ஜங்குக்கு தான், சொல்கிறேன் என்னோடய கதையெல்லாம் சொல்கிறேன், நீங்கள் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து ஜங்குக்கு சொல்கிறான். இந்த பக்கம் ஜின்னும் சரி சொல்லக்கொள்ள, என்னத்த சொல்ல, என் கஷ்டத்தை நீங்கள் கூட கேட்க மாட்டேங்கிறீங்க. உங்களுக்கு என்னை பார்த்தாவே உங்களுக்கு அவ்வளோ கோவம் வருது. இங்கே பாரு ஜங்குக், என்கிட்ட கடுப்பேற்றாமல் என்னான்னு பேசு. நீ பாட்டில் சும்மா என்கிட்ட வந்துட்டு இந்த மாதிரி காண்டேற்றிட்டு இருந்தேன்னா நான் பாட்டில் பூந்தடிச்சு போயிடுவேன். பார்த்தீங்களா உங்களுக்கே என்னை பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜங்குக் சொல்கிறான். இப்போ ஜின்னோட மைண்ட் வாய்ஸ் தான் ஓவராக அடி வாங்கியிருப்பானாட்டுதே. சரி பரவாயில்ல, உன்னோட ப்ராப்ளத்தினாலும் சொல்லு, நான் நோட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து ஜின்ன சொல்லக்குள்ள இந்த சைடு ஜங்குக்கு தான், சார் என் பொண்டாட்டி என்னை அடிக்கிறா, அப்போ தூக்கி போட்டு மிதிக்கிறா சார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு வந்து ஜங்குக்கு சொல்கிறான். இந்த சைடு ஜின்னு தான், இது ஜஸ்ட்டு எல்லார் வீட்லேயும் நடக்கிறது தானே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து ஜின் சொல்கிறான். அடித்தா உதச்சா கூட பரவாயில்ல சார், ஆனால் காரணமே இல்லாமலாம் என்னை அடிக்கிறா, அதுதான் என்னால் முடியல அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு வந்துட்டு ஜங்குக்கு சொல்கிறான். இந்த சைடு ஜின்னு தான், இப்போ எப்படி நான் சொல்கிறதுனா, நானும் மேரேஜ் ஆகிருக்கேன், என் வீட்லேயும் இதெல்லாம் நடக்கிறதா தான், இப்போ கூட கொஞ்ச நேரத்துக்கு முன்னே பாரு எல்லாம் பறந்து வந்து விழுந்துச்சா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜின்னு சொல்கிறக்குள்ள அந்த சைடு ஜங்குக்கு தான், பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு தலையை மட்டும் டிங்கின்னு ஆட்டுவான். இதுக்கெல்லாமா நீ டிவைஸ் கேட்ப அப்படின்னு சொல்லக்குள்ள இந்த சைடு ஜங்குக்கு தான், நான் இன்னும் சொல்லவே ஆரம்பிக்கலை, நீங்கள் அதுக்குள்ளே இதுக்கலாமான்னு டைவர்ஷன் கேட்குறீங்க, சொல்கிறேன் கேளுங்க, அடித்தா உதச்சா கூட சரி லாயர் நான் வாங்கிக்குவேன், ஆனால்
அப்பப்போ என்ன டார்ச்சர் பண்ணுறா, என் டார்ச்சர் பண்ணுறா. அதுதான் என்னால் ஏற்றுக்க முடியல. சரி என்ன பண்ணா சொல்லு அப்படின்னு சொல்லக்குள்ள இந்த சைடு ஜங்குக்கு தான் சொல்ல ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அவசர அவசரமாக மீட்டிங்க்கு போகலான்னு சொல்லிட்டு நான் கிளம்பி போனால் காரை பஞ்சர் ஆக்கி விட்டுறான். சரி அது கூட பரவாயில்ல, சரி போனால் போதுன்னு விட்டுறலாம். ஃபோனில் சார்ஜ் போட்டால் அதை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிடறான். சரி பரவாயில்ல அப்படின்ட்டு குளிக்க போனால் மோட்டர் ஆஃப் பண்ணி விட்டுறான். சாப்பாடை போக்குள்ள ப்ளே சாப்பிட்லான்ட்டு போனால் பிளேட்டில் தண்ணி ஊற்றுறான். ஐயோ, ஒரு மனுஷன் நிம்மதியாக இருக்கிற இடம் எது சொல்லுங்கள் பார்க்கலாம்? பாத்ரூம் தானே? கரெக்டாக சொன்னீங்க. அங்கே போனால் கூட தண்ணி ஆஃப் பண்ணி விட்றான். எனக்கு அங்கே கூட நிம்மதி இல்லை ஜின் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து ஜங்குக்கு சொல்கிறான். இந்த சைடு ஜின்னு தான் சிரிப்பார். உன் பொண்டாட்டி ரொம்ப உன்னை டார்ச்சர் பண்ணுறான்னா என்ன? ஆமாம் ஜின் என்னால் முடியல. சரி மோட்டர் தானே ஆஃப் பண்ணிட்டானே, பரவாயில்ல டிஷ்ஷுவாவது யூஸ் பண்ணலாம், அது நம்ம நாட்டில் நார்மல் தானேன்னு சொல்லிட்டு டிஷ்ஷு பேப்பரை பார்த்தா டிஷ்ஷு பேப்பர் இருக்க மாட்டேங்குது. பாருங்கள் என்னோடய நிலைமை எப்படின்னு அப்படின்னு சொல்லக்குள்ளே இந்த சைடு ஜின்னு தான் அவளோட ஃபேஸ் ஒரு மாதிரி வந்து கோடன் மழைலாம் போகுது. ஐய அப்படிலாம் பண்ணாதீங்க, இப்போ நான் க்ளீனாக பர்ஃபெக்டாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து ஜங்குக்கு சொல்லுவான். இந்த சைடு ஜின்னு தான் உன் நிலமை ரொம்ப மோசமாக இருக்க மாட்டுதே, இன்னும் இருக்குது இதுவோடையா, இன்னும் இருக்குது. ஒரு மனுஷன் ஃபர்ஸ்ட் நைட்டில் எவ்வளோ ஆசையாக போவான், நான் அந்த ஆசை கூட படலை ஜின். சரி பிடிக்காம தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், பரவாயில்ல, ஏதோ பேசி கீசி கரெக்ட் பண்ணி வாழலான்னு நினச்சேன். ஆனால் உள்ளே போயிட்டு பக்கத்தில் தான் போய் நின்று ஒரு எத்து விட்டான் பாருங்க, அடி வயிறே கலங்கிருச்சு. அப்படியே கண்ணு ரெண்டு மேலே போயிட்டு கீழே வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து ஜங்குக்கு சொல்லுவான். இப்போ ஜின்னு தான் சிரிப்பான். சிரிக்கிறீங்களா, சிரிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு வந்துட்டு ஜங்குக்கு ஒரு மாதிரி அழுதுகிட்டே சொல்லுவான். சரி சரி அப்புறம் எப்படி உங்களுக்குள்ள பேபி வந்துருச்சு? அந்த கதையை என்னத்த சொல்கிறேன் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து ஜங்குக்கு சொல்கிறான். இப்போ ஜின்னு தான் சரி சரி சொல்லு கேட்போம் அப்படின்னு சொல்லக்குள்ள இந்த சைடு ஜங்குக்கு தான் ஃபஸ்ட் நைட் அன்னைக்கு ஆசாசையாலாம் போகலை, பிடிக்காம தாங்க வீட்டுக்குள்ளே போனேன். சரின்ட்டு போயிட்டு என்ன பண்ணணும், ஒரே பெட்டு தான் வச்சுருந்தாங்க, எல்லா ரூமும் லாக் பண்ணிட்டாங்க. என்ன பெற்றவங்க. சரி போனால் போகுதுன்ட்டு நீ இந்த பக்கம் படுறா நான் அந்த பக்கம் படுறான்னு சொல்லிவிட்டு நாங்கள் படுக்க ஸ்டார்ட் பண்ணோம். வாங்க ஃப்ளாஷ்பேக்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜங்குக்கு சொல்கிறாங்க. இப்போ ஃப்ளாஷ்பேக்குள்ளே போகலாம் வாங்கடா. இப்போ 2 பேருமே பெட்டில் வந்து படுத்திருப்பாங்க. திடீர்னு வந்து டோர் நாக் ஆகும். சைடு ஜிமின் தான் அப்படியே பார்ப்பான். பார்த்துட்டு அப்படியே ஜங்குக்கு பார்ப்பான். ஜங்குக்கு அதே மாதிரி தான் ஜிமினை பார்த்துட்டு அங்கே டோரையும் பார்த்துட்டு ஜிமினையும் பார்ப்பான். என்ன பார்க்குற, அதான் டோர் நாக் ஆகுதுல்ல, போக வேண்டியதானே. ஏன் நீ போன என்ன ஆயிரும்? நான் என்னத்துக்கு போகணும், நீ போ அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் மாற்றுக்கிட்ட மேலே சண்டை கட்டிகிட்டு இருப்பாங்கடா. ஒரு கட்டத்துக்கு மேலே ஜங்குக்கு தான் அப்பா இவனை வச்சுக்கிட்டு என்னால் முடியல அப்படின்ட்டு என்ன பண்ணுவான்னா சரின்னு சொல்லிட்டு போய்ட்டு டோர் ஓப்பன் பண்ணுவான். பார்த்தா அங்கே ஜங்குக்கோட அம்மா தான் நிற்பாங்க. அம்மா நீங்கள் எப்போ வந்தீங்க? நீங்கள் பாட்டில் விட்டுட்டு வந்துட்டீங்க, அதான் உங்கள் பின்னாடி நாங்களும் வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜங்குக்கு அம்மா சொல்லுவாங்க. இப்போ என்ன பிரச்சனைமா? சரி சரி இந்தாப்பா பால் வச்சுருக்கேன், 2 பேர் பாலை குடிச்சிட்டு போடுங்க. இந்த சைடு ஜங்குக்கு தான் இது ஒன்று தான் இப்போ குறைச்சல் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவான், சரி கொடு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு வேகமாக டோர் லாக் பண்ணிடுவான். இந்த சைடு ஜங்குக்கு தான் ஜங்குக்கோட அம்மா தான் பாடுறா பயபலிக்கு அவசரத்தை பார்த்துடா பொறுமையாக பண்ணு, பையன் தாங்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து அம்மா சொல்லிட்டு போவாங்க. இந்த சைடு ஜங்குக்கு தான் இங்கே ஒன்றுமே நடக்கலை, அதுக்குள்ளே ஆத்தாக்கருக்கு இமேஜினேஷன் வேறு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவான்னா கொண்டு போயிட்டு அந்த பாலை எடுத்துகிட்டு போயிட்டு டேபிளில் வைப்பான். அந்த சைடு ஜிம்மி தான் என்ன அது? அம்மா பால் கொடுத்து விட்டாங்க. ஓ அப்படியா, சரி சரி பரவாயில்ல குடிச்சி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜங்குக்கு ஜிமின்னு சொல்லுவான். இப்போ ஜங்குக்கு தான் டே வெண்ண எனக்கு இல்லை உனக்கு அப்படின்ட்டு இந்த பக்கம் ஜங்குக்கு சொல்கிறப்ப பாத்தியா ஆண்டிக்கு என் மேலே எவ்வளோ பாசம், சரி சரி கூடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் என்ன பண்ணுவான், ஜிமின் கையை நீட்டுவான். ஜங்குக்கும் தலை எழுத்துடா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவான்னா அந்த பாலை எடுத்து ஜிமின்கிட்ட கொடுப்பான். இந்த சைடு ஜிமின் என்ன பண்ணுவான்,
அவன் பாட்டில் வந்துட்டு கடன்னு குடிப்பான். அந்த சைடு ஜங்குக்கு தான், டேய் 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 வெண்ண நீ பாதி குடிச்சிட்டு எனக்கும் பாதி கொடு, உனக்கே முழுசும் எங்கள் அம்மா கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து ஜங்குக்கு சொல்லுவான். இப்போ ஜிமின் தான், "ஆ சரி சரி இந்தா கொஞ்சம் இருக்கு குடி" அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, ஜிமின் வந்துட்டு ஜங்கு கிட்ட பாலை கொடுப்பாங்க. இந்த சைடு ஜங்குக்கும், அப்பா இவன் கூட பேசி பேசியே நமக்கு தொண்டை தண்ணி வற்றி போச்சு. பரவாயில்ல ஆத்தாக்கறி பால் அது கொடுத்தாங்களே குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாலை குடிப்பாங்க. குடித்து முடிச்சுட்டு 2 பேரும் என்ன பண்ணுவாங்கன்னா, ஆளுக்கு ஒரு சைடு ஆளுக்கு ஒரு பெட், அந்த ஒரே பெட்டில் தான் ஆளுக்கு ஒரு சைடு திரும்பி டர்ன் பண்ணி படுத்துக்குவாங்க. இந்த சைடு இப்படியே தான் டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ ஒரு 11:30 அந்த மாதிரி டைமில் தான் இந்த சைடு ஜிமினுக்கு என்னன்னு தெரியல, பாடியெல்லாம் ஒரு மாதிரி ஹீட் ஆகிட்டு ஒரு மாதிரி வந்து ஸ்வெட் ஆகுது. சைடு ஜிமினுக்கு அவ்வளோ ஏசி ஓடுது, ஃபேன் ஓடுது, எதுவாக எல்லாம் ஓடக்குள்ளேயும் அவன் பாடியெல்லாம் ஒரு மாதிரி ஸ்வெட்டிங்காக இருக்குது. இந்த சைடு ஜிமின் தான், என்ன ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டில் ஏந்திரிக்கிறான். ஏந்திச்சிட்டு பார்த்தா ஃபுல்லாக ஒரு மாதிரி சொட்டாகி ஃபுல்லாக ஷர்ட்டு ஒரு மாதிரி நனைஞ்ச மாதிரி இருக்குது. இப்போ என்ன பண்ணுறான்னு, என்ன ஏசி ஓடுது ஃபேன் ஓடுது இப்படி பாடியெல்லாம் வியர்க்குது அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஷர்ட்டெல்லாம் கழட்டிட்டு ஸோ என்ன பண்ணுறான்னா, ஷர்ட் இல்லாமல் தான் இருக்கான். இந்த சைடு ஜங்குக்கு பார்த்தா அவனும் ஏந்திரிப்பான். ஏந்திச்சிட்டு ஒரு மாதிரி அடடடடடடடா இந்த கரண்ட்டுக்காரனை வேற ஆகும்னா ஆஃப் பண்ணி போடுறானுங்க. எப்பப்பா எவ்வளோ சம்பாரிச்சாலும் நம்மளால் நிம்மதியாக கொஞ்ச நேரம் தூங்க முடியுதா பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஏந்திரிச்சு என்ன பண்ணுவான், ஆமாட்டில் ஷர்ட்டெல்லாம் கழட்டும். ஏன்னா அவனுக்கு ஃபுல்லாக ஒரு மாதிரி ஸ்வெட் ஆகிரும். இந்த சைடு ஜிமின் தான், ஏய் லூஸு கரண்ட் எங்கே ஆஃப் ஆகிருக்கு, கரண்ட் ஆனில் தான் இருக்குது, ஆனால் என்னன்னு தெரியல ஒரு மாதிரியாக ஸ்வெட்டிங்காக இருக்குது, எனக்கு ரொம்ப கசன்னு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு வந்து ஜிமின் சொல்கிறான். இப்போ தான் ஜங்குக்கு அப்படியே டர்ன் பண்ணி ஜிமினை பார்த்தா ஜிமின் ஷர்ட்லெஸ்ஸாக இருப்பான். இந்த சைடு ஜங்குக்கு தான் அப்படியே கல் பண்ணிவிட்டு ஜிமினை தான் பார்ப்பான். நீ ஏன்டா இப்படி இருக்க, என்னன்னு தெரியலடா, பாடியில் ஒரு மாதிரி ஹீட் ஆகுது, ஒரு மாதிரி எல்லாம் வியர்க்குது, ஸ்வெட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பண்ணிகிட்டு இருக்கான். அந்த சைடு ஜங்குக்கும், ஆமாம் எனக்கும் அப்படி தான் இருக்குது, என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வந்து பண்ணிகிட்ருப்பாங்க. இப்போ ஜிமின் தான் சரின்ட்டு படுப்பான். அவனால் படுக்கவே முடியாது, பாடியெலாம் ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணும். ஸோ என்ன பண்ணுவான்னா ஜிமின் தான், என்ன இப்படி பண்ணது என்றைக்கு இல்லாமல் இன்னைக்கு, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பண்ணிகிட்ருப்பான். சரி ஜங்குக்கு பார்த்தா அதுக்கு மேலே பண்ணிகிட்ருப்பான். குப்பரைக்க படுத்துட்டு ஒரு மாதிரி பட்டு மேலே தூக்கின மாதிரி பண்ணிக்கிட்டு, ஐயோ என்ன இன்னைக்குன்னு பார்த்து நமக்கு பாடியெல்லாம் ஒரு மாதிரி பண்ணுதே, ஐயோ இன்றைக்கி இந்த மாதிரி பண்ணாதே என்னவா இருக்கும், ஐயோ எவன் மேலே தீர்னு போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பண்ணிக்கிட்டு இருப்பான். இந்த சைடு ஜிமின்னு பார்த்தா அவனும் அப்படி தான் பண்ணுவான். இந்த சைடு ஜிமின் தான் ஆனால் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு, டேய் எருமை என்னடா பண்ணிகிட்ருக்க, ஏன் கஷ்டம் எனக்கு, உனக்கு என்ன நீ மூடிட்டு பாரா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு சொல்லுவான். இந்த சைடு ஜிமின் தான், என்ன ஓ கஷ்டம் உனக்கா, அப்போ அவனுக்கும் ஐயோ அவனுக்கு அது மாதிரி தான் இருக்கோ, என்ன ரொம்ப ஒரு மாதிரி பண்ணுது, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜிமின் ஒரு மாதிரி பண்ணுவான். ஜங்குக்கு, ஏன்டா என்னடா நீ ஏன்டா ஒரு மாதிரி பண்ணுற, தெரியலடா லூஸு, பாடியெலாம் ஒரு மாதிரி ஹீட் ஆகுது, எனக்கு என்ன பண்ணுதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பாடியில் ஒரு மாதிரி நெளிவான். இந்த சைடு ஜங்குக்கு அது மாதிரி தான் நெளிவான். என்னன்னே தெரியலடா, ஐயோ என்ன இன்னைக்குன்னு பார்த்து எனக்கு இப்படி பண்ணுது, என்னைக்கு இந்த மாதிரி பண்ணாதே, ஆஹா வீடியோ பார்த்த அன்னைக்கு கூட இவ்வளோ ஹாட்டாக இல்லையே சொல்லிட்டு ஒரு மாதிரி ஜங்குக்கு பண்ணுவான். இந்த சைட் ஜிம்மின் தான், டீ என்னடா பண்ணுற, டே என்னன்னே தெரியலடா ஒரு மாதிரி பாடியெல்லாம் ஹீட் ஆகுதுடா அப்படின்ட்டு ஒரு மாதிரி மூச்சு வாங்குவான் ஜங்குக்கு. இந்த சைடு ஜிம்மினும், எனக்கு அப்படி தாண்டா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு வந்து ஜிமின் பண்ணுவான். இப்போ ஜங்குக்கு தான் அப்படியே ஜிமினை தான் பார்ப்பான். ஜிமின் அந்த லேம்ப் லைட் வெளிச்சத்தில் ஒரு மாதிரி அழகாக தெரிவான். ஃபேஸ் ஃபுல்லாக ஸ்வெட்டிங்காக இருந்து கொஞ்சம் ஷர்ட்லெஸ்ஸாக இருக்கக்குள்ள அவனோட பாடி எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கான். அந்த சைடு ஜங்குக்கு தான், என்ன இந்த ராட்சசன் அன்னைக்குன்னு பார்த்து என் கண்ணுக்கு இவ்வளோ அழகாக தெரிகிறான், ஐயோ டே ஜங்குக்கா கண்ட்ரோல் கண்ட்ரோல் கண்ட்ரோல், அவங்ககிட்ட கேட்டேன்னா அவளை தாண்டா தூக்கி போட்டு அங்கேயே மிதிச்சிருவான்டா, ஆல்ரெடி வாங்கினது பத்தலையா, மறுபடியும் வேணாண்டா அப்படின்ட்டு இந்த பக்கம் வந்து ஜங்குக்கு புலம்புவான். சைட் ஜிமின் தான், அம்மா அப்படின்னு பண்ணிட்டு, என்ன இன்னைக்கு இவ்வளோ ஹாட்டாக தெரியுறான், ஐயோ
நாம்பள போனால் அசிங்கமாயிருமே, ஆனால் முடியலையே, ஏ ஐயோ இப்படி பண்ணுதே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஜிமின்னு புலம்புவான். இப்போ ஜிமின் தான் ஆபத்துக்கு பாவம்ல. இந்த மாதிரிலாம் ஒரு டைம் கூட எனக்கு ஃபீல் ஆனதே கிடையாது. இன்றைக்கி என்ன நம்ம பாடியில் எப்படி பண்ணுது? ஓகே ஓகே, இது நமக்கு இப்போதைக்கு அவன் தேவை. ஜிமினா, உன் கோவத்தை குறைச்சிட்டு அவனை போய் அப்ரோச் பண்ணு, இதுக்கு மேலே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் என்ன பண்ணுறான், அப்படியே பொறுமையாக ஜங்கு கிட்ட தான் வருவான். இப்போ ஜங்குக்கு தான், டே கிட்ட வராதுடா, அப்புறம் அவ்வளோதான் பார்த்துக்க, நான் பாஞ்சிருவேன், டே வேணாண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு பின்னாடியே போவான். இப்போ ஜிமின் என்ன பண்ணுவான், டக்குன்னு போயிட்டு ஜங்குக்கோட ஷர்ட்டை பிடிச்சி இழுத்துருவான். டே டே என்னடா பண்ணுற? அதுவா எனக்கு என்னன்னு தெரியல, ஒரு மாதிரி பண்ணுது. அதுக்கு எதுக்குடா நீ என்கிட்ட வர? தள்ளி போகிற அளவுக்குலாம் இப்போ டைம் இல்லை, எனக்கு நீ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் டக்குன்னு கேட்டுருவான். இந்த சைடு ஜங்குக்கு தான், என்ன நான் வேணுமா? இங்கே பாரு, எனக்கு தான் என்ன தான் உனக்கு பிடிக்காதுல்ல, அப்புறம் எதுக்கு நீ என்கிட்ட வர? இங்கே பாரு ஜங்கோக்கு, இப்போ அதெல்லாம் பேச வேண்டிய டைம் இல்லை, ப்ளீஸ் கண்ட்ரோல் பண்ண முடியல, கிட்ட வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவான்னா, ஜிமின் டக்குன்னு போயிட்டு ஜங்குக்கு அப்படியே கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவான். இந்த சைடு ஜங்குக்கு தான் ஐஸ் வைல்டாகும். என்னடா பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கிஸ் பண்ணிவிட்டு அவன் பேசுவான். சைடு நான் தான் முடியலன்னு சொல்கிறேன்ல, வாடா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவான்னா, ஜிமின் ஜங்கோ கிஸ் பண்ணுவான். இந்த சைடு தான் சாருக்கு ஹைப்பில் இருக்கே, என்ன பண்ணுவார், அவரும் மெல்ட் ஆகிட்டார். போயிட்டு அவரும் பேக் கிஸ் பண்ணுறாரு. இப்போ 2 பேருமே அப்படியே கிஸ் பண்ணுறாங்க. ஸோ கிஸ் பண்ணிவிட்டு இந்த சைடு ஜங்குக்கு தான் அப்படியே சாலிட்டி ஜிமினை போட்டு அப்படியே அவனோட ஷர்ட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படியே அவன் மேலே பாஞ்சி ஃபுல்லாக பாடி ஃபுல்லாக கிஸ் பண்ணுறான். இந்த சைடு ஜிமின் செம்மையாக ஃபீல் பண்ணிகிட்ருக்கான். அப்புறமேட்டு அதே மாதிரி தான் ஜங்குக்கும் பாடி ஃபுல்லாக ஜிமின் கிஸ் பண்ணுறான். ஜங்குக்கும் ஃபுல்லாக ஃபீல் பண்ணிகிட்ருக்கான். அப்புறம் என்ன, அவங்களுக்குள்ள அழகான ஒரு மேக்கப் தான் போயிட்டுருக்கு. இங்கே பாருங்கள், அதுக்கு மேலே எங்கள் கம்பெனி காட்டாது. அப்படி வேணும்னு நினச்சிங்கன்னா டெலகிராம் போங்க, ஓகே? அப்படி இந்த சைடு ஜங்குக்கு தான் என்ன பண்ணுவான்னா, ஜிமின் கிட்ட அப்படியே ஃபுல்லாக மேக்கப்லாம் முடிச்சுட்டு அப்படியே அவ்வளோ டயர்டாக 2 பேருமே அப்படியே அந்த இதில் தான் பெட்டில் படுப்பாங்க. இந்த சைடு ஜிமின் ஜங்குக்கு பார்த்துட்டு மூச்சு வாங்கிட்டு படுத்திருப்பான். ஜங்குக்கும் ஜிமினை பார்த்து மூச்சு வாங்கிட்டு படுத்திருப்பான். இந்த மேக்கோட்லாம் முடிச்சதுக்கப்புறம் 2 பேரும் டயர்டாக அந்த பெட்டில் படுப்பாங்கடா. இதெல்லாம் தான் ஜின்னுக்கிட்ட ஜங்குக்கு சொல்லிகிட்டு இருக்கான். இதுதான் ஜின் நடந்தது. ஏதோ அப்போ கடவுள் புண்ணியத்தில் எஸ்க புஸ்க ஆகிட்டு ஒரு கடவுள் புண்ணியத்தில் எனக்கு ஒரு பேபி ஒன்று வந்துச்சு, கன்சீவ் ஆனான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜங்குக்கு சொல்லக்குள்ள இந்த சைடு ஜின்னு தான், கன்சீவ் ஆனதுக்கப்புறம் அவங்களோட கேரக்டர் சேஞ்ச் ஆச்சா இல்லையா? அதுக்கப்புறம் தானே அவளோட ஆட்டமே ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜங்குக்கு சொல்லக்குள்ள இந்த சைடு ஜின்னு தான், என்ன சொல்கிறேன்? அப்போ மூடு விங்ஸ்ன்ற பேரில் அவளோட மூடு சேஞ்ச் ஆச்சுன்னா என்னென்ன பண்ணுவா தெரியுங்களா? ஐயோ, தூக்கி போட்டு மெதிப்பா ஜின் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜங்குக்கு சொல்லக்குள்ள, ரொம்ப கஷ்டமாப்பா. என்ன இல்லை, ரொம்ப கஷ்டமாப்பான்னு சொன்னேன் உன் நிலமை. ஒரு மனுஷன் காலையில் எத்தனை மணிக்கு சாப்பிடுவான் சொல்லுங்கள் பார்க்கலாம்? ஜஸ்ட் 8 o'clock. என் ஹஸ்பண்ட் எனக்கு 8 மணிக்கெலாம் ஃபுட் ரெடி பண்ணி தந்துடுவாங்க. நான் 12 மணிக்கு சாப்பிட்றேன். அப்போ லஞ்சு 4:30 மணிக்கு. அப்போ டின்னர் விடிஞ்சிருங்க. அப்போ எப்போங்க தூங்குவீங்க? அது என் காடு என் தலையில் அந்த ஒரு வேர்ட்ஸு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எலெக்ஸ் பண்ணிட்டாங்க. ஐயோ, இவ்வளோ சோகத்தையும் எப்படிங்க நீங்கள் தாங்கிட்டு இருக்கீங்க? அது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜங்குக்கு சொல்லுவான். இப்போ இந்த சைடு ஜின்னு தான், கரெக்டு, எல்லாம் உனக்கு போலவும் பொண்ணுக்காக தானே நீ பொறுத்துக்கிட்டு இருக்க, கிழிச்சேன். ஏன் இப்படி சொல்கிறீங்க? ஹலோ, குழந்தைங்கள்லாம் கார்டன் சொல்லுவாங்க, புரியுதுங்களா? அவன் தான் எனக்கு பெரிய வேலையாக பார்த்துட்டு போனான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜங்குக்கு சொல்லுவான். என்ன சொல்கிற? அவன் என்ன பண்ணனா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜின் கேட்குறப்ப, ஜஸ்ட் ஒரு 2 வீக்ஸ்க்கு முன்னாடி டேடி ஏதாவது ஒரு ஸ்டோரி சொல்லு, நான் கேட்குறேன்னு சொன்னான்.
சரி நானும் வந்துட்டு மற்றவங்க ஸ்டோரிலாம் ஏன் சொல்லுவானே, நம்ம ஸ்டோரியே சொல்லலாமேன்னு சொல்லிட்டு அவகிட்ட கேட்டேன். சரி சொல்லுங்க, அம்மாவை எப்போ மீட் பண்ணீங்க அப்படின்னு கேட்டா. நானும் சரின்ட்டு என்ன பண்ணேன், இப்படிலாம் மீட் பண்ணேன், இந்த மாதிரிலாம் அவன் கூட நடந்து இப்படிலாம் ஃபைட் பண்ணி அப்புறம் தான் எங்களுக்கு மேரேஜ் நடந்துச்சுன்னு சொன்னேன். அதுக்கு என் பொண்ணு என்ன பண்ணான்னா, என்னை பார்த்து இப்படி போய் மாட்டிக்கிட்டியப்பான்னு சொல்லிட்டு ஒரு 2 நிமிஷம் என் பொண்ணு எனக்காக ஒரு 2 நிமிஷம் ஃபீல் பண்ணலாம். ஃபீல் பண்ணிவிட்டு அப்புறம் என் பொண்டாட்டி வந்த உடனே ஸ்டோரியில் வர ராட்சசி இவதானான்னு சொல்லிட்டான். அப்புறம் என்ன நடக்கும், என் அவன் ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல தான் அடி குத்து உத, அப்புறம் டபிள்யூ மேட்ச் தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு வந்துட்டு ஜங்குக்கு சொல்கிறான். இந்த சைடு ஜின்னு தான். தப்பு பண்ணிட்டீங்களே ஜங்குக். ஏன் ஏன் என்னாச்சு? அவங்க காலில் விழுந்திருக்கலாம்ல. விழுந்தனே அடிக்காதடா அடிக்காதடா, எனக்கு வலிக்குதுடா, வலி தாங்க முடியலடான்னு சொல்லிட்டு கதறி கதறி அழுதனே. அப்பயே அது விட்டாங்களா? எங்கே? அதுக்கப்புறம் தானே இன்னும் தூக்கி போட்டு என்னை மிதின்னு மிதிச்சா அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு வந்து ஜங்குக்கு சொல்கிறான். இப்போ இந்த சைடு ஜின்னு தான். உங்கள் நிலமை ரொம்ப மோசமாக இருக்க மாட்டுதே. அது கூட பரவாயில்ல ஜின். என் பொண்ணு ஒரு வார்த்தை சொன்னா பாரு. ஃபர்ஸ்ட் ரவுண்டு ஃபினிஷ் ஆயிடுச்சு. இப்போ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க டாடா. 5 மினிட்ஸ் மம்மி ரெஸ்ட் எடுத்துக்கிட்டோம், நெக்ஸ்ட் ரவுண்டு ஸ்டார்ட் பண்ணலான்னு சொன்னால், ஐயோ அதே மாதிரி நெக்ஸ்ட் ரவுண்டு ஆரம்பிச்சிது. போட்டு கும்முன்னு கும்மி இந்த பிதா மகனில் வர விக்ரம் மாதிரி கையை ஒரு பக்கம் காலை ஒரு பக்கம் தூக்கிட்டு இல்லை நான் நடந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து ஜங்குக்கு சொல்கிறான். இந்த சைடு ஜின்னு தான். பாவம்பா நீங்கள், பாவம்மா, ரொம்ப பாவங்க நாங்கள். இதெல்லாம் கூட நான் சரி போனால் போதுன்னு விட்டுருவேன். என் பொண்ணு கடைசியாக வந்து ஒரு வார்த்தை சொன்னாங்க. என்ன சொன்னா, எப்படிப்பா இவ்வளோ அடியும் தாங்குறீங்க, நீங்கள் ரொம்ப நல்லவருப்பான்னு சொல்லிட்டா. அதுதாங்க என்னால் ஏற்றுக்கவே முடியல. இங்கே பெத்த அப்பனை தூக்கி போட்டு கும்முன்னு கும்புறாலே நாம் போய் ஏதாவது அப்பாவை அடிக்காதன்னு என் பொண்ணு ஒரு வார்த்தை சொல்லுவான்னு பார்த்தேன். ஆஹா, டாடா இப்படி அடிங்க, டாடா அப்படி அடிங்கன்னு எல்லாம் சொல்லிகிட்ருக்கா. என்னத்த சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து ஜங்குக்கு வந்துட்டு புலம்பிகிட்டு இருக்கான். இன்சைட் ஜின்னு தான். அப்போ உங்களுக்கு வாக்கப்பட்டதும் சரியில்லை, வயிற்றில் வந்ததும் சரியில்லை, அப்படி தானே சொல்ல வரீங்க? அப்சல்யூட்லி கரெக்டு, அதுதாங்க உண்மை, அதுதான் உண்மை. எனக்கு என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ தெரியாது, முன்ன எனக்கு டிவோர்ஸ் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு வந்து ஜங்குக்கு புலம்புவான். இந்த சைடு ஏங்க இதையே எங்கள் வீட்லேயும் நார்மலாக நடக்கிறது தாங்க, அதுக்கெல்லாமா டிவோர்ஸ் கேட்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜின்னு சொல்லக்குள்ள இந்த சைடு ஜங்குக்கு தான், யோ லாயர்னு பார்க்குறியா, இல்லை அசிங்கமாக திட்டி போடுவையா, நான் தான் இவ்வளோ தூரம் என் கதையை புட்டு வைக்கிறேனே, மறுபடியும் எனக்கு எதுக்கியா நீ டிவோர்ஸ் கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறேன், இன்னும் இருக்குதுயா அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு வந்துட்டு ஜங்குக்கு சொல்லுவான். அந்த சைடு நம்ம ஜின்னு தான், இன்னும் தாயா அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு ஜங்குக்கு கோவமாக சொல்லுவான். நான் ஒரு நாள் கிச்சனில் வந்துட்டு வேலை பார்த்துட்டு இருந்தேங்க. இந்த சைடு என் பொண்டாட்டி இருக்கான்ல, அவன் ஆசையா டே குக்கி பையா எங்கடா இருக்க, இங்கே வாய அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு இருந்தான். சரி என்னடா அது ராட்சசன் அதுக்குள்ளே திருந்திட்டான் போலையே, சரி நம்மளை இவ்வளோ ஆசையாக கூப்பிட்றானேன்னு சொல்லிட்டு ஆசையாக வெளியே வந்தேங்க. பார்த்தா இந்த சைடு அவன் டே குக்கி உன்னை பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு, உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு வந்து அவன் சொல்லிட்டு இருந்தான். நானும் நம்மளையா சொல்கிறான்னு நினச்சிட்டு அப்படியே ஃபேஸ் எல்லாம் ஒரு மாதிரி வச்சுக்கிட்டு அப்படியே ஸ்மைல் பண்ணிக்கிட்டே கிட்ட போய் பார்த்தா அவன் மடியில் ஒரு நாய்க்குட்டி பாருங்க. ஐயோ அப்புறம் என்ன, ஒரு நாய்க்கு இருக்கிற மரியாதை கூட எனக்கு இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு வந்துட்டு ஜங்குக்கு சொல்லுவான். இந்த சைடு ஜின்னு தான், உன் நிலமை ரொம்ப மோசமாக இருக்க மாட்டுதே, ரொம்ப மோசமா இன்னும் இருக்கே. சரி அவன் தான் அப்படி பண்ணுறானேன்னு சொல்லிட்டு இந்த சைடு நான் பாட்டில் சரி போய் குக் பண்ணலான்ட்டு போனால் இந்த பக்கம் என் பொண்ணு ஒரு பொம்மையை வச்சுக்கிட்டு
ஏதோ பேசிக்கிட்டு இருந்தா. இப்படி தான் ஃபைட் பண்ணுவோம். இப்படி தான் ஃபைட் பண்ணணும்னு சொல்லிட்டு. சரி புள்ள ஏதோ சின்சியரா பார்க்குதேன்னு சொல்லிட்டு போய் பார்த்தா, அவ அந்த டிவியில மூவி பார்த்துட்ருக்கா. மூவி பார்க்குறதுக்கு முன்னாடி WWE மேட்ச் அதை பார்த்துக்கிட்டு இருக்கா. நானும் சரின்னு சொல்லிட்டு போய் நின்றுட்டு என்ன பண்ணேன், இடுப்பில் கையை கொடுத்துட்டு அதை பார்த்துட்டு இருந்தேன். என்னம்மா குக்கிஷா என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிகிட்ருக்கல, என் பொண்ணு ஒரு வார்த்தை சொன்னா பாருங்க. அப்பா அப்பா அப்பாப்பா, இதுதான் நீ, இதுதான் ஜிமினம்மா, நீங்கள் 2 பேரும் எப்படி ஃபைட் பண்ணுறீங்கன்னு பார்த்துட்ருக்கேன்னு சொல்கிறா. பாருங்க என் பொண்ணு என்னை எப்படி வச்சிருக்கான்னு அப்படின்னு சொல்கிறக்குள்ள என் சைடு ஜின்னு தான், ஐயையோ உங்கள் நிலமை ரொம்ப மோசமாக இருக்க மாட்டுதே, ரொம்ப மோசமா, ரொம்ப ரொம்ப மோசங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜங்குக்கு சொல்கிறான். சரி ஃபீல் பண்ணாதீங்க, இதுக்காகவே உங்களுக்கு நான் டிவோர்ஸ் வாங்கி கொடுக்குறேன், ஓகேவா? ஆமாங்க முன்னே அதை பண்ணுங்க, எனக்கு என் லைஃபுக்கு முன்னே எனக்கு ஃப்ரீடம் வாங்கி கொடுங்க, நீங்கள் அதை மட்டும் பண்ணிட்டீங்கன்னா போதும், காலம் ஃபுல்லாக உங்கள் காலடியிலேயே நான் கிடக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜங்குக்கு சொல்லுவான். சரி ஜின்னு தான் சிரிச்சிட்டு ஓகே ஆனால் பட் நான் உங்களை எங்கேயோ பார்த்துருக்கேன், ஆனால் எங்கேன்னு தான் தெரிய மாட்டேங்குது. என்னையாங்க நல்லா ஒத்து பாருங்க, நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து ஜங்குக்கு சொல்கிறான். இந்த சைடு ஜின்னு தான் சரின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அட்மையர் பண்ணி பார்க்குறான். பார்த்த உடனே இந்த சைடு ஜின்னுக்கு, ஹே நீ ஹே நீ ஃபேமஸ் மாடல் சிகே அம்பாசிடர் தானே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து ஜின்னு சொல்கிறாங்க. கண்டுபிடிச்சிட்டிங்களா, நானே தான். ஹே ஓ ஒய்ஃப் பிக்கஸ்ட் பிஸ்னஸ் மேன் ஜிமின் தானே? அவனே தான் ஜங்கு, என்ன உங்களுக்கா இந்த நிலமை அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜின்னு கேட்குறாங்க. எனக்கு தான் அந்த நிலமை, எனக்கே தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு வந்துட்டு ஜங்குக்கு சொல்கிறான். இப்போ ஜின்னு தான், ஓகே ஃபீல் பண்ணாதீங்க, ஓகேவா? யூ டோன்ட் ஃபீல், நான் உங்களுக்கு டிவோர்ஸ்க்கு ஏற்பாடு பண்ணுறேன், ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு வந்துட்டு நம்ம ஜின் சொல்கிறாங்க. இந்த சைடு ஜங்குக்கு தான், அதை முன்ன பண்ணுங்க, எனக்கு அது போதும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா ஹேண்ட் ஷேக் பண்ணிவிட்டு ஜங்குக்கு என்ன பண்ணுறாங்க, வெளியே போயிடுறாங்க. இந்த சைடு ஜின் என்ன பண்ணுறான், வாட் த ஃபன்னி பாய் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான்னா, அவன் பாட்டில் எழுந்திரிச்சு அப்படியே ரூமுக்கு போகலான்ட்டு தான் போகிறான். அங்கே பார்த்தா அந்த ஸ்டெப்ஸு கிட்ட தான் நம்ம ஆரம் தான் என்ன பண்ணுறான்னா அப்படியே ஹெட்டில் ஹேண்ட் வச்சுட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிகிட்ருப்பான். இந்த சைடு ஜின்னு தான், ஆரம் என்னாச்சு, உனக்கு என்ன ப்ராப்ளம்? ஒன்றும் இல்லை ஜின், அவன் ஓப்பனாக எப்படி வந்து கொட்டிட்டு டிவோர்ஸ் வாங்கிட்டு போகிறான், என்னால் தான் வெளியே சொல்ல முடியல அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் வந்து ஆரம் சொல்லுவாங்க. இப்போ ஜின்னு தான், என்ன அப்படின்ட்டு முறைப்பாங்க. இல்லை, அவன் ஓப்பனாக சொல்லிவிட்டு உங்ககிட்ட டிவோர்ஸ் கேட்டுட்டு போகிறான், ஆனால் அதே மாதிரி லைஃப் எனக்கு ஒரு விடுவு காலம் வருமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து ஆரம் கேட்பாங்க. சரி ஜின்னு தான், அப்படி ஆரம் சரி அப்படியே ரூம் வரைக்கும் வா, உனக்கு நான் ஃப்ரீடம் கொடுத்துட்றேன். என்ன நிஜமாலுமா? ஆமாம் ஆரம் நிஜமால் தான், ரூமுக்கு வா, நான் உனக்கு ஃப்ரீடம் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு ஜின்னு என்ன பண்ணுறான், அவன் பாட்டில் அவன் ரூம் கிளம்பி போகிறான். இந்த சைடு ஆரம் தான், ஐயா ஜாலி, டேய் ஜங்குக் உனக்கு மாதிரி எனக்கு ஃப்ரீடம் கிடைக்க போகுது, யார் பெற்ற பையனும் நீ நல்லா இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு ஆரம் என்ன பண்ணுவாங்க, ஜின் போன உடனே பின்னாடியே ரூமுக்குள்ளே போவாங்க. இப்போ ஜின் என்ன பண்ணுவாங்கன்னா டோரை லாக் பண்ணிவிட்டு அப்புறம் என்ன அங்கே WWE மேட்ச் தான், எல்லாமே பறக்குது. ஐயோ ஜின் விடு, நான் இனிமேல் சொல்ல மாட்டேன், உனக்கு ஃப்ரீடம் வேணுமா, நான் தெரியாமல் சொல்லிட்டேன், சாரி என்னை மன்னிச்சிடு, இல்லை எனக்கு வேணாம், எனக்கு டிவோர்ஸ் வேணாம், எனக்கு நீ தான் என் உயிர், நீ தான் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து ஆரம் கத்துற சவுண்டு தானே கேட்குது. இன்சைட் ஜின்னு நான் தூக்கி போட்டு மிதிச்சிட்டு இருக்காரு. ஓகேடா, நான் இந்த பாட்டு இதோட என் பண்ணிக்கிறேன், சீக்கிரமாக நெக்ஸ்ட் பார்ட் போட பார்க்குறேன். டாடா பை பாய்.